அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். ஃபாத்திமாவின் தாயார் பேர் என்ன தெரியுமா? ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் செல்வ சீமாட்டியாக இருந்தாங்க. ஹதிஜா அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எப்படின்னா, அல்லாஹுடைய பாதையில் இருக்கும்போது அந்த ஈர்ப்புனால ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் திருமணம் செய்து கொண்டாங்க. அவ்வளோ பெரிய செல்வந்த சீமாட்டியாக இருந்தவங்க, அண்ணன் நபி எப்படி ரொம்ப வறுமைப்பட்டவங்க, அவங்கள திருமணம் செய்து கொண்டாங்க. செய்து கொண்டதுக்கப்புறம் 4 குழந்தைகள் பிறந்தது. அதில் ஃபாத்திமா தான் இளைய பிள்ளை. அது ஹதிஜா ரலியல்லாஹு அவங்க மரண படுக்கையில் இருக்கும்போது அவங்க உள்ளம் தமது அருமை மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவங்கள நினைத்து உருகியிருக்காங்க. அப்போது அவங்க கணவரோ என்ன, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹுவின் வேலையிலே தன்னை அர்ப்பணித்து இரவும் பகலுமாக அந்த கவலையில் எதிர்ப்புகள் இப்படி போராடி கொண்டிருக்கிறாங்க. இந்த நிலையில் எனக்கு பிறகு ஃபாத்திமாவை நன்கு வளர்ப்பவர் யார்? காரணம், ஃபாத்திமா ஒரு பெண் குழந்தையாயிற்றே, சின்ன சிறுமி ஆயிற்றே என்ற கவலை உள்ளத்தில் அந்த கவலைகளையே அவங்களுக்கு உருகி இருந்துச்சு. அப்போது தன்னுடைய அருமை மகள் ஃபாத்திமாவை அழைத்து வழிந்தோடும் கண்ணீர் துளிகளோட அன்னையாரிடம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் வந்தார்கள். உடனே மகளை கட்டி அணைத்து முத்தமிட்டார்கள் ஹதிஜா ரலியல்லாஹு. எனது அருமை மகளே, உன்னை அல்லாஹுவின் பாதுகாவலில் விட்டு செல்கிறேன் என்று 3 முறை கூறியதோடு லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லி வபாத்தானார்கள். ஹதிஜா ரலியல்லாஹு அவர்கள் இறக்கும்போது 3 நாட்கள் பட்டினியாக இருந்துள்ளார்கள். செல்வ சீமாட்டியாக இருந்த ஹதிஜா ரலியல்லாஹு மரண படுக்கையில் பட்டினியாக இருந்திருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் அதோடைய நாளைக்கு ஃபுல் வீடியோவாக போடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.